எடுத்துக்கொள்வோம். மிகவும் சந்தோஷமான தருணத்தில் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய ஆசனங்களை அமுது கொள்ளுங்கள். தேவ வார்த்தைகளை கேட்கத்தக்கதான இடங்களில் என் அன்பான தேவ பிள்ளைகளே, வாரங்கள் தோறும் நாட்கள் தோறும் நாங்கள் ஒன்று சேருவது, நாங்கள் மாதங்கள் தோறும் நாங்கள் ஒன்று சேருவது, நாட்கள் தோறும் ஒன்று சேருவது, வாரங்கள் தோறும் ஒன்று சேருவது நம்ம கிறிஸ்துவை அறிவதே. நம்ம கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை போல் நாங்கள் வளர்ச்சி அடைவதே, அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதான திராணியையும் இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல கேட்டலுக்கு தப்பிக்கத்தக்க எல்லா பிரச்சனைகளை கையாளத்தக்க தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளத்தக்க தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் பரிசுத்தவான்களோடு நாங்கள் ஒன்று சேரும் போது, எங்களதான சபையோடு ஒன்று சேரும் போது ஒரு பலமான விடுதலை இருக்குதான் பாணவர்களே. எனக்கு எல்லாரும் செவி கொடுங்க. ரொம்ப சோகமா இருக்காதீங்க. நீங்க சோகமா இருக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. உங்களோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சோகமா இருக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. நீங்க கண்ணீரோடு நீங்கள் அப்செட்டா இருக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஆமேன், ஆமேன். என்ன பாக்குறீங்க இல்லையே? என்ன பாருங்க. ஆமேன். மிகவும் நானும் ஆசையா இருக்கிறோம் உங்களை பார்க்கதான். காலையில் நாங்கள் வந்து உங்களை பார்க்கவே, நீங்களும் எங்களை பார்க்க ஆசையா வந்திருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகத்தான விடுதலையும் தேவனுடைய மகத்தான வல்லமையும் பரிசுத்த ஆவியானவரால் இந்த மண்பாண்டங்களில் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இந்த மண்பாண்டங்களில் அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெருமதி இருக்குமானால் அது கிறிஸ்துவும் அந்த தேவனுடைய ஆவியை பெற்ற நாங்கள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு வல்லமை இருக்குது என்றால் அந்த வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற நாங்கள் தான். ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்கள் விழுந்து போவது போல் நாங்கள் விழுந்து போவதில்லை. இந்த உலகத்தில் மனுஷன் முடிவுக்கு எங்களோட முடிவுக்கு வித்தியாசம் இருக்குதான் பாணவர்களே. அவங்களோட வாழ்க்கைக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதான் பாணவர்களே. ஏனால் மண்ணானவர்கள் எப்படி, மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே, விண்ணானவர் எப்படியோ விண்ணானவர்களும் அப்படியே. ஹல்லேலூயா. இந்த வேளை கூட தேவனுடைய வார்த்தை பக்கமாக நான் உங்களை கொண்டு போக விருப்பம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய மகத்தான விடுதலையும் மகத்தான வழிநடத்தலும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாகும். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பேசி உங்களை விடுதலை ஆப்பாராக. தேவனுடைய வார்த்தை கேட்க ஆசையா இருங்க. உங்களோட சோம்பர்களை விட்டு விடுங்க. நீங்க தேவ வார்த்தை கேட்கத்தக்க உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எடுத்துக்கொள்ளும் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. இன்னும் அதிகமாய் அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனம் வரும்போது எனக்கு யாருமாக செவி கொடுங்க. தேவனோட 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். இந்த பூமியில பிறந்த ஒருத்தரும் 1000 வருஷத்தை தாண்டவில்லை. ஆதாமில் இருந்து இம்மட்டுமாக 1000 வருடம் ஒருவர் வாழ்ந்தது இல்லை. ஹல்லேலூயா. 1000 வருடம் ஒருவர் இந்த பூமியில வாழ்ந்தது இல்லை. ஆனால் வேதம் சொல்றது 1000 தலைமுறை மட்டும், 1000 வருஷம் அல்ல, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த பகுதிக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து எகிப்திலிருந்து பலத்த கையோடு வெளியே வந்தார்கள். அங்கே தேவன் தன்னை நிரூபித்தார். நான் தான் தேவன், நான் ஒருவரே தேவன் என்று எகிப்து தெய்வங்களுக்கு, எகிப்து மந்திரவாதிகளுக்கு, பார்வோனுக்கு அவர் தேவன் நிரூபித்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நிரூபித்தார். நான் தான் உங்களோட தேவன், நான் தான் உங்களோட ஜீவன், நான் தான் உங்களோட வழி, நான் தான் உங்களோட சத்தியம் என்று. பலத்த அற்புதங்கள். அது பிரதானமான அற்புதம். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் இஸ்ரவேல் நாட்டிலே அதை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா செங்கடலை பிளந்து வந்த அற்புதத்தை
இங்கே அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்திலே வந்து சேர்கிறார்கள். இப்பொழுது 3 மாதம் பயணித்து இப்ப சீனாய் மலை அடிவாரத்திலே வந்து மோசேயும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து சேர்கிறார்கள். எகிப்திலிருந்து 3 மாதத்திலே அவர்கள் சீனாய் மலை அடிவாரத்தில் வந்து நிற்கிறார்கள். இங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு கற்பனைகளை, நியாயப்பிரமாணத்தை கொடுக்க தேவன் தீர்மானித்தார். செவி கொடுங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்க தேவன் தீர்மானித்தார். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மிகவும் அருமையான வார்த்தை. அதைத்தான் நீங்க வாசித்தீர்கள். தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசேக்கும், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவன் அவர் 1000 தலைமுறை மட்டும் நான் அவங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று. பாருங்க, கற்பனைக்கு முன்பாகவே தேவன் அன்பை தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கற்பனைக்கு முன்பாக அன்பை வைக்கிறார். அது கட்டளைக்கு முன்பாக அன்பை வைக்கிறார். நீ முதலாவது என்னை அன்பு கூற வேண்டும். ஆமென். என்னை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நாங்கள் அன்பு கூறாவிட்டால் அவரை, அந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த பெரிய பிரச்சனை இது. அந்த கற்பனைகளை பார்த்தாங்களே ஒழிய அந்த கற்பனைக்கு மேலே உள்ள, அந்த கட்டளைக்கு மேலே உள்ள, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மேலே உள்ள அன்பை பார்க்க தவறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் சொல்லுகிறார், நீ என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். சும்மா கற்பனைகளை கை கொள்வது சொல்லிக்கொண்டு இந்த இந்த எழுத்தின்படி செய்து முடிப்பதல்ல. இப்படி செஞ்சா தேவனை தண்டிப்பார் என்ற அந்த பயத்தோடு இந்த கற்பனைகளை செய்வது அல்ல. இல்ல கொஞ்ச கற்பனைகளை செய்துவிட்டு நான் செய்து முடித்தேன் என்று சொல்வது அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாண பாரமா இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப சொன்னார்கள் நாங்கள் செய்வோம் என்று. சபையாக சொன்னார்கள், எல்லா ஜனங்களும் சொன்னார்கள், மோசே நீங்க சொன்னதெல்லாம் செய்வோம்னு. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஆனா அவங்க சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அவங்க செய்யவில்லை அன்பர்களே, செய்யவில்லை. அவங்க செஞ்சாங்களா இல்லையா? செய்யவில்லை. செய்யவில்லை என்றதை விட செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கற்பனைகளை இருக்கிற பாரத்தை பார்த்தார்கள் ஒழிய அன்பை பார்க்கவில்லை. அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை. ஏன்னா அவங்க தேவனை நேசிக்கிறதுக்கு என்ன இருந்தது? இந்த 3 மாதத்திலே தேவனை நேசிக்க என்ன இருந்தது என்றால், அவங்க செங்கடலை பிளந்த அற்புதம் இருந்தது, தேவன் போஷித்த விதம் இருந்தது, எகிப்திலே தேவன் செய்த அன்பு இருந்தது, தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதான கற்பனை இருந்தது, தேவன் அந்த தலைமுறையை பாதுகாத்த விதம் இருந்தது. இந்த இவ்வளவு காரியம் தான் இருந்தது. அவர்கள் தேவனை அன்பு செலுத்த, இதன் அடிப்படையிலே தேவனை என்பது அன்பு செலுத்து, நான் உன் தேவன் என்றதை தெரிந்து கொள். இந்த அற்புதங்கள், இந்த அடையாளங்களில், இந்த செங்கடல் பிளந்ததான இந்த அற்புதத்தில் நான் தான் தேவன் என்றதை தெரிந்து கொள். இப்ப நீ அன்பு செலுத்து. நான் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கற்பனைகளை செய்ய வேண்டுமானால் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்க தேவன் முழு உள்ளத்தோடு அவரை நேசிங்க என்று தேவன் கேட்கிறார். அப்படி தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணமும் பாரமாக இல்லை. ஆனால் தேவனை ஜனங்கள் நேசிக்கவில்லை. இந்த தான தலைமுறை தோறும் 1000 தலைமுறைத்தோடு அந்த இரக்கத்தை அந்த ஜனங்கள் பெற தவறிவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? கற்பனைகளை பார்த்தார்களே ஒழிய அன்பை பார்க்கவில்லை, தேவனை நேசிக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, தேவனை நேசிக்காவிட்டால் தேவன் சொல்வதை உங்களால் செய்யவும் முடியாது. ஹல்லேலூயா. எப்பயுமே அவர்களையும் அவருடைய பிள்ளைகளை நேசித்தார்கள், இந்த உலகத்தை நேசித்தார்கள். எங்களுக்கு அவங்களை போல ஒரு ராஜா வேணும், அவங்க போல எங்களுக்கு இடம் வேணும் என்று நினைத்தார்களே ஒழிய தேவனுடைய அன்பை மறந்து விட்டார்கள். தேவன் அவர்கள் நேசிக்கவில்லை.
தேவன் அவர்களை நேசித்திருந்தும் அவர்கள் நேசிக்கவில்லை. அவர்கள் நேசிக்காததுனால என் கண்பான தேவ பிள்ளைகளை, கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறதுக்கு முன்பாக தேவன் சொன்னார், என் மீது அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வாயாக, அப்பொழுது 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்தேன். ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்ள உபாகம புஸ்தகத்தை. உபாகம புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஹல்லேலூயா. இங்கே தேவன் தன்னை இன்னும் வல்லமையாக நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த உபாகம புஸ்தகத்தில் இருக்கிற ஜனங்கள் யார் என்றால், இவங்கள் 2வது பரம்பரை. இவங்க எகிப்திலிருந்து வந்தார்களே, 1வது பரம்பரை. அவங்களோட அப்பாவுகளுக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள் அந்த வனாந்திர வழியிலே பிறந்தவர்கள். இந்த வனாந்திர வழியிலே பிறந்த 2வது பரம்பரைக்கு திரும்பவும் மோசே மூலமாய் தேவன் சொல்கிறார், இவர்கள் இப்பொழுது அந்த கற்பனைகளை அவர்கள் நேரடியாகவே கேட்கவில்லை. இப்போது அதை மறந்து விட்டார்கள். இப்போது இன்னும் தேவனுடைய அற்புதங்களை கண்டார்கள். ஹல்லேலூயா. உபாகம புஸ்தகம் வரும்போது இன்னும் தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். இன்னும் தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். தேவன் அவளை போஷித்த விதத்தை அறிந்து கொண்டார்கள். தேவன் பலத்த ஜாதிகளுக்கு முன்பாக தேவன் தன்னை நிரூபித்ததை அறிந்து கொண்டார்கள். இந்த உபாகம புஸ்தகம் வரும்போது 2வது பரம்பரைக்கும் தேவன் சொன்னது அதே காரியம்தான். ஆமென். 2வது பரம்பரைக்கும் தேவன் சொல்வது அதே காரியம்தான். என்ன காரியம் சொல்லுவார்னா, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து ஆபிரகாமின் ஈசாக்கும் யாக்கோப்புக்கு நான் சொன்ன இடத்துக்கு நான் உங்களை கொண்டு போகவேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இங்கே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை நீ பற்றி கொண்டிருப்பாயானால், அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவரை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்கு எப்படியா இருப்பாராம்? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு ஜீவனாயிருக்கிறார். அவரே உங்களுக்கு ஆயுளாக இருக்கிறார். 2வது பரம்பரைக்கும் தேவன் சொன்னது, அன்பானவர்களே, என் மீது அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கூர்ந்து எனக்கு செவி கொடுங்க. நிறைய பேர் செவி கொடுக்கிறார்கள், தேவனை அன்பு கூறுவதில்லை. நிறைய பேர் செவி கொடுக்கிறார்கள், தேவனை அன்பு கூறுவதில்லை. தேவனை அன்பு கூறாததுனால ஒரு குறிப்பிட்ட காலம் பின்பாக செய்து கொண்ட அந்த காரியங்கள் நாங்கள் விட்டு விடுகிறோம். உலகத்தை நாங்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். உலகத்தின் வழிபாடுகள் நாங்கள் விரும்புகிறோம். உலகத்தில் நாங்கள் அன்பு செலுத்துறதுனால, உலகத்தின் முறைமைகளை அன்பு செலுத்துறதுனால, அன்பானவர்களே, தேவனுக்கு பகஞ்சராக இருக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறோம். தேவனை பற்றி கொள்ள இருக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நீங்கள் அன்பு கூறவில்லை. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்னும் அதிக காரணம் இருக்கு தேவனை அன்பு கூற. இப்போ இந்த உபாகம புஸ்தகம் வரும்போது, யாத்ராகமம் புஸ்தகம் வரும்போது இருக்கிற காரியங்களை விட உபாகம புஸ்தகம் வரும்போதும் இன்னும் அதிக காரியம் இருக்குது அன்பு கூற. ஹல்லேலூயா. என்ன காரியம் இருக்குது? தேவன் செய்த பலத்த சத்துவம் இருக்குது. இந்த உபாகம புஸ்தகம் வரும்போது ஒவ்வொரு நாளும் மன்னாவை சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உபாகம புஸ்தகம் வரும்போது கண்மனையில் பிளந்து தண்ணீரை குடித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை அன்பு கூற அவங்களுக்கு காரணங்கள் இருந்தது. அந்த காரணங்களை அவங்க வைக்கவில்லை. அந்த காரணத்தை பிடித்து கொண்டார்களே ஒழிய அதை செய்த தேவனை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தாங்களே ஒழிய தேவனைகள் அன்பு செலுத்தவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நித்தமும் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னை அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தோடு தன்னுடைய பயணத்தை செல்ல. ஆனால் ஜனங்களோ தேவனை நேசிக்கவில்லை. அன்பானவர்களே, தேவனை நேசிக்காமல்
பலிகளை செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணப்படி செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லாம் பலிகளை செலுத்தினார்கள். மாதந்தோறும் நாள்தோறும் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆமென். இவர்கள் இந்த எழுத்தில் உள்ள காரியங்களை நிறைவேற்ற ஆசைப்பட்டார்கள். ஆனால் தேவனை அன்பு கூறாமல், ஹல்லேலூயா, சத்தியத்தை கேளுங்க, தேவனை அன்பு கூறாமல் நீங்க செய்யற எதுவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பாக செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை என்றால் உங்களோட ஊழிய பாரம் குறைஞ்சுவிடும், தேவனுடைய கொடுப்பனவு குறைஞ்சுவிடும், மனுஷங்களோட வார்த்தையும் மனுஷன் காரியங்களை வைத்துக்கிட்டு இது தேவனுக்கு காண்பிப்போம், எங்களோட அர்ப்பணிப்பு குறைந்து விடும். நீங்கள் தேவனை நேசிக்காவிட்டால் நீங்க காலையில இன்னைக்கு எழும்பும் போது கூட நீங்கள் ஒரு ஞாயிறு ஆராதனைக்கு வர்றதற்கு தான் நீங்கள் ஆயத்தப்பட்டீங்களே ஒழிய நீங்கள் நேசிக்கிற தேவனை பார்க்க நீங்க வந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் தேவனை உங்களை நேசித்த தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? உங்களை நேசித்த தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நேசித்த தேவனை நேசித்த தேவனை நீங்கள் நேசிக்கும் போது அவர் சொன்ன காரியங்களும் உங்களுக்கு கஷ்டமானது அல்ல. உங்களோட பிள்ளை உங்களை நேசிக்குமானால், உங்களோட பிள்ளை உங்களை நேசிக்குமானால் நீங்கள் சொல்லுகிற கஷ்டமான வேலையும் அது அவளுக்கு கஷ்டம் இல்லை. அவள் அதில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்காமல் அதில் இருக்கிற அன்பை மட்டுமே பார்ப்பார். அவளிடத்துல காரணங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்க அதிகமாக நேசிச்சா அவங்களுக்கு காரணம் சொல்ல இயலாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்க ஒருவரை அதிகமாக நேசிச்சா நீங்க அவருக்கு காரணம் சொல்ல மாட்டீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சமைக்க வேணும், காலையில் 8 மணிக்கு எழுப்பி சொல்ல மாட்டீங்க, தூக்கம் போயிடுச்சு சொல்லுவீங்களா? நீங்க சொல்ற காரணம் அது ஏற்றுக்கொள்ளப்படுதா? காரணங்கள் சொல்லலாம், அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதா? காரணங்களா இல்ல, காரணங்கள் இருக்குதுங்க, அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேவனிடத்தில் எத்தனை பேர் காரணங்கள் சொன்னார்கள், ஒரு காரணமும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ வேதத்தை தேடி பாருங்க, ஆதாம் முதல் காரணங்களை முன்வைத்தார்கள், இதனால தான் இது நடந்துச்சுன்னு. ஆனா ஒரு காரணமும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நாங்கள் அதிக அன்பு செலுத்தும் போது எங்கிட்ட காரணங்கள் சொல்ல முடியாது. யாருக்கு காரணங்கள் இருக்குதுன்னு தெரியுமா? கடமைகள் செய்கிறவர்கள், கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும் என்பவர்களுக்கு காரணங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்குது. ஆனா அன்பு செலுத்துறவங்ககிட்ட காரணங்கள் இல்லை. என் கண்பான தேவ பிள்ளைகளை, என் பிரசங்கம் சீக்கிரமாய் போக எனக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு சபையில தேவனை நீங்க அன்பு கூறத்தக்க காரணங்களை நான் சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற காரணங்கள் விட 100க்கு அதிகமான காரணங்கள், லட்சத்துக்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது தேவனை நாங்கள் நேசிக்க. ஆமென். ஒரே ஒரு கிரியை அத்தனை அன்பும் ஒன்றாக சேர்ந்தது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒருவரும் இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பின் அளவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆசைப்பட்டார்கள், பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இந்த நியாயப்பிரமாணத்தை செய்து 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை பெற ஆசைப்பட்டார்கள். யாராலும் இரக்கத்தை பெற முடியவில்லை. ஆமென், ஆமென். இரக்கத்தின் ஐஸ்வர்யர், ஹல்லேலூயா, இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை நேசித்தார். ஹல்லேலூயா. இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை நேசித்தார். இதுல என்ன காரணம் இருக்கு தெரியுமா? தேவனுக்கே தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியவில்லை. தேவனுடைய வழிகளையே எங்களை தெரிந்து கொள்ள முடியல. நாங்கள் தேவனை நேசிக்கவில்லை. இன்னைக்கு எங்கட பிரச்சனைகளில் நாங்கள் சொல்றோம் ஆண்டவருக்கு, இந்த பிரச்சனை தீர்ந்தா தான் ஆண்டவரே, இது எனக்கு சரி வந்தான் நல்லோம், இப்படி எனக்கு நடந்தான் நல்லோம், இப்படி என்ன சூழ்நிலைகள் மாறினான் நல்லோம். நாங்கள் தேவனுடைய அன்பை நாங்கள் நேசிக்கிறதுக்கு காரணங்களை நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரை இப்படி செய்தா நான் உங்க மேல அன்பா இருப்பேன், என் நோயை நீட்டினீங்கன்னா
என் நோய் என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ தச பாவம் கொடுப்பேன், இவ்வளோ ஊழியம் செய்வேன். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு நோய் சுகமாக்கி தேவனுடைய அன்பை உங்களுக்கு நிரூபிக்க தேவை இல்லை. அப்படி நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா இது முட்டாளான எண்ணம். இன்னொரு அற்புதம், இன்னொரு அடையாளம், இன்னொரு சுகம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இந்த அன்பு எனக்கு விளங்க வேண்டும் என்று ஒரே ஒரு கிரியை அவர் சிலுவையிலே செய்து விட்டார். ஹல்லேலூயா. இதிலே தான் முழு அன்பும் இருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்தது ஒரு துக்கமான செய்தி அல்ல. இந்த உலகத்துக்கு நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை, என்னை நேசிங்கன்னு சொல்றதற்கு அவருக்கு இந்த காரணங்கள், அவர்களுக்கு செய்த அற்புதம். இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் என்று தேவன் சொன்னதுக்கு, இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் என்று அவர் காண்பித்தது அவருடைய மரணத்தினால. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பு இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கேட்டா அவங்க சொல்றது பழைய ஏற்பாட்டின் அற்புதங்களே. ஆமென். இன்னைக்கும் யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் தேவன் அவங்களை கொண்டு வந்த ஆபிரகாமின் பொருத்தனைகளை, அற்புதங்களே சொல்லி தேவனை நமஸ்காரிக்கிறார்கள். ஆனால் முழு உலகத்துக்கும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது சிலுவையிலே. ஹல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவில்லை, அவர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கவில்லை. வேதம் சொல்றது அவரே. ஆமென். நீங்க அன்பு கூறும் போது அவரே உங்களுக்கு ஐஸ்வர்யமாக, அவரே உங்களுக்கு ஜீவனாக, அவரே உங்களுக்கு விடுதலையாக நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் மனுஷர்களுக்கு சோர்வு வருகிறது? தேவனை நமஸ்காரிக்க முடியவில்லை? ஏன் வழி கட்டாயமாக நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முற்படுறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவ அன்பு இல்லாதனால, நீங்க தேவனை நேசிக்காதனால. உங்களுக்கு ஒரு குதூகலம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை நீங்க அடுத்த அடி வைக்கிறதுக்கு. ஏனால் நீங்க தேவனுடைய அன்பு நீங்க பெற்றிருக்கீங்கன்னா திரும்ப இப்ப நீங்க அவரை நேசிக்க முடியும். தேவனை நீங்க நேசிக்கவில்லை என்றால் தேவனுடைய அன்பு, அந்த பலமான சுவிசேஷம் உங்களை விடுதலையாக்கவில்லை என்ற அர்த்தம். உங்களை ஏதோ ஒன்று விடுதலையாக்கிட்டு இருக்கிறது. எனக்கு கண்பான தேவ பிள்ளைகள், நாங்கள் எடுத்து வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரத்தில் 23வது வசனம். யோவான் 14:23. அந்த நாளிலே நீங்கள் யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவரோடே வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சரி கொடுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளோ நாளாக சீசர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? என்னை விசுவாசிங்க என்று. ஆமென். என்னை விசுவாசிங்க விசுவாசிங்க என்று சொல்லிக் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களுக்கு மட்டும் சொல்கிறார், என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதே தான் பழைய ஏற்பாட்டில தேவன் சொன்னார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள முடியும். என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை அவன் கை கொள்ளுவான், பிதா அவனில் அன்பா இருக்கிறார். ஆமென். எந்த பிதா தெரியுமா? உபகம் புத்தகத்தில் சொன்னாரே, உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து, யாவே எலோஹிம் தேவனை அன்பு கூர்ந்து, உன்னை உருவாக்கின விடுதலைக்கு ஆக்கின தேவனை அன்பு கூர்ந்து, அந்த தேவன் உன்னை நேசிக்கிறார். என்னுடைய கற்பனைகள் நீ செய்யும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்போது என்னை நேசிங்கள்.
என்னை நேசித்தால் என்னுடைய கற்பனைகளை செய்வான். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நேசிக்க சீசர்களுக்கு அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அன்பை எதிர்பார்க்க அன்பு கொடுத்திருக்கணும் தானே. அன்பை எதிர்பார்க்கணும், அன்பை என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்திருக்க வேண்டும். அன்பான தேவப்பிள்ளை, இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு தேவனை எப்படி யாரு பிதான்னு தெரியல, யாரை நேசிக்கணும் தெரியல, எது கற்பனையில் அவங்க புரியல. ஆனா தேவன் சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்கே தான் பரிசுத்த ஆவியானவரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். என்னை நேசிக்கத்தக்க நானே உங்களிடத்துக்கு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இப்ப நாங்க அவரை நேசிக்கத்தக்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அவங்களிடத்துக்கு வரப்போகிறேன். நீங்க அந்த பகுதியை வாசிச்சா தெரியும். 23 வசனம் சொல்லுகிறது, அப்படி என் கற்பனைகளை அவன் கற்பனைகளை கை கொள்ளுவான், பிதா அவனுக்கு அன்பா இருப்பான், நானும் பிதாவும் அவனில் வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் மட்டும் வாசம் பண்ண போறது இல்ல, நானும் பிதாவும். ஹல்லேலூயா. நான் கைகளை தட்டுவோமா? நானும் பிதாவும் வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இது ஒரு பொக்கிஷ சாலையாக மாறப்போகிறது, ஒரு விடுதலை சாலையாக மாறப்போகிறது, இது ஒரு அன்பு ஊற்றாக மாறப்போகிறது. அன்பா இருக்கிற தேவன் எங்களோடு தங்குறதுக்கு ஆசைப்படுகிறார். அன்பானவர்களே, இப்போ அட கற்பனைகளை செய்க. நீங்க அவரை நேசிச்சா அட கற்பனைகளை செய்ய முடியும். இப்ப ஏன் எங்களுக்கு அவரை நேசிக்க முடியல? அவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற காரணங்கள் என்ன? பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எல்லாரும் மறுத்திருக்க, ஒருவர் மறுத்திருக்க எல்லாரும் மறுத்தார்கள். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை சும்மா விடுறது இல்லை. அன்பானவர்களே, நாங்கள் மற்றவங்க பார்க்கறதுக்கு நாங்கள் தேவனை தேட ஆரம்பித்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பின்பு நாங்கள் விழுந்து விடுவோம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பாக போக மாட்டோம். ஏன்னா முகம் கொடுக்கிற சூழ்நிலைகள், நாங்கள் நேசித்த நபரால் நடக்கிற காரியங்கள், எங்களோட பொருளாதாரங்கள், எங்களோட சூழ்நிலைகள், ஏன்னா நாங்கள் மற்றவங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக, இது கற்பனைக்காக, இது செய்து முடிக்க வேண்டும் என்றதான கட்டளை. அந்த அன்பு இல்லாம கற்பனை மட்டுமே இருக்கிறது. அவர் அன்பு இல்லாம கற்பனையோ கட்டளையோ கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அவர் அன்பை கொடுக்காமல் கற்பனைகளோ நியாயப்பிரமாணத்தையோ கொடுக்கவில்லை. அவர்கள் அன்பை பார்க்காம கற்பனைகளை மட்டும்தான் செய்தார்கள். அப்படியா கற்பனைகளை செய்ய முடியவில்லை, யாராலும் செய்ய முடியவில்லை. உங்க வாழ்க்கைக்கு நீங்க ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு என்ன தெரியுமா பிரச்சனையா இருந்துச்சு? உங்களோட பிரச்சனையா அல்ல, நீங்க உலகத்தை நீங்க நேசிக்கிறதுனால, நீங்க உங்களுக்காக உயிரை கொடுத்த அந்த அன்பை நீங்களோட உள்ளத்தில் நீங்க அறியவில்லை. உலகத்தை சிநேகிக்கிறீர்கள். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது. கண்பான தேவ 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 15வது வசனம் சொல்கிறது, உலகத்தையும் உலகத்தின் உள்ளவைகளை அன்பு செலுத்த வேண்டாம் என்று. ஒருவர் உலகத்தை அன்பு செலுத்தினால் தேவனுடைய அன்பு அவனில் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலகத்தை சிநேகிக்கிறோம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், செவி கொடுங்க, யாரும் செவி கொடுங்க. நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அதுக்கு கீழ்ப்படுகிறீர்கள். நீங்க எதுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். யாரும் செவி கொடுங்க. நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அதுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீர்கள். நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்கன்னா அதைத்தான் நீங்க நேசிக்கிறீங்க. ஆனா நீங்க அதுக்கு அடிமையா இருக்கிறீங்க. சட்டங்களோ
கட்டளைகளோ எங்களை ஊக்குவிக்காமல் அவருடைய அன்பு எங்களை ஊக்குவிக்கிறது தேவனுடைய பணிக்காக, தேவனை ஆராதிக்கும்படியாக. ஏன்னா நீங்க மண்ணை கல்லை அல்ல நமஸ்காரிக்கிறது, நீங்க விரும்பினபடி நடந்து நீ நமஸ்காரிச்சு செல்வதற்கு. நீங்கள் ஒரு மரத்துக்கு ஊழியம் செய்யவில்லை, நீங்க விரும்பினபடி ஊழியம் செய்வதற்கு. ஏன்னா இந்த கல்லுக்கோ இந்த மரத்துக்கோ நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. நீங்க அதுக்கு முன்பாக எவ்வளவு பிழையான முறையில் வாழ்ந்தாலும் இது கேட்காது, இது கேட்க முடியாது. அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 5:5 5:8 வாசிங்க சீக்கிரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவி பரிசுத்த ஆவியானவரால் எது ஊற்றப்பட்டிருக்கிறாங்க? செவி கொடுங்க. எது ஊற்றப்பட்டிருச்சாம்? சத்தமா சொல்லுங்கள். எது ஊற்றப்பட்டுச்சாம்? தேவ அன்பு. கைகளை தட்டுவா. அவரை நேசிக்க அன்பு என்கிட்ட இருக்கவில்லை. அந்த அன்பு ஊற்றப்பட்டதுனால இப்ப எனக்கு அவரை நேசிக்க முடியும். இந்த அன்புனால இப்ப நான் அவரையும் நேசிக்க முடியும், அவரால் உருவாக்கப்பட்ட மனுஷனையும் நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க தேவனை நேசிக்காததுனால மனுஷனை நேசிக்க முடியாது, மனுஷனை நேசிக்க இல்லாதனால நீங்க தேவனை நேசிக்கவில்லை. தேவ அன்பு இல்லை. நீங்க அவரை நேசிக்க வேணும்னா ஒரு காரணம் தேவை. எனக்கு ஒரு லாபம் தேவை. எந்த லாபம் இல்லாமல் அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்தலாயிருந்த எங்கள் மீது அன்பு செலுத்தினாரே, அந்த அன்பு ஊட்டப்பட்டது. இப்ப நான் பாவம் செய்யாம இருக்கிறது கற்பனைனால அல்ல, ஊழியக்காரனால அல்ல, நான் கிறிஸ்தவனால அல்ல, தேவ அன்பினால. நான் ஏன் பாருக்கு போக கூடாது? பயத்தாலையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை, அன்புள்ள ஆவியை கொடுத்தார். தேவ அன்பு இல்லைன்னா எல்லாரும் இருக்கும் போது ஒரு மாதிரி கிரியை செய்வீர்கள், யாரும் இல்லாத போது ஒரு மாதிரி கிரியை செய்வீர்கள். நீங்களாகவே இருக்க மாட்டீர்கள். நீங்க எப்போ வெளிப்படுவீங்கன்னா நீங்கள் தனியாக இருக்கும் போது உங்களுக்கு ஏற்ற ஜனங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் அவரிடத்தில் உங்களோட மாம்சத்தில் கிரைகள் நிறைவேற்றீர்கள். தேவ அன்பு இல்லை, தேவனை நேசிக்க முடியவில்லை. இன்னைக்கு உங்கள் தேவனை நேசிக்க முடியாவிட்டால் அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அன்பு உங்களோட உள்ளத்தில் ஊற்றப்பட்டுச்சுன்னா அந்த தேவ அன்பு விளங்கும். அந்த தேவ அன்பு ஊற்றப்பட்டு உங்களை ஏவும், உங்களை நெருக்கும், உங்களை சும்மா விடாது. எது ஐஸ்வர்யம் என்றது வெளிப்படும், எது நன்மை என்றது வெளிப்படும். நாங்கள் உலகத்தை சிநேகிக்கிறதுனால உலகத்துக்கு அடிமையா இருக்கிறோம். நாங்கள் உலகத்தில் அன்பு செலுத்துறதுனால உலகத்தை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அதுக்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம். நாங்கள் தேவனை நேசிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவனை கொடுக்கிறோம், அதுக்கு பிறகு எங்களோட கொடுப்பனவர்கள் இல்லாமல் போகுது. குறிப்பிட்ட பின்பு ஊழியம் செய்கிறோம், அதுக்கப்புறம் விழுந்து போக விடுகிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்பாக எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம். ஏன்? நீங்கள் அந்த அன்பு ஊற்றப்பட்ட அன்போடு, அது ஊற்றப்பட்ட அன்பு உங்களில் பெருகவில்லை. வேதம் சொல்லுகிறது எபேசி 3:19 அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவராகுங்கள், அவருடைய சகல பரிபூர்ணத்தில் நிறைவாரியும்படியாக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். சகல பரிபூர்ணத்தில் நீங்கள் நிறைவாயிருக்கும் படிக்கு அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள்.
அந்த கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், உயரம், நீளம், அகலத்தை அறிந்து கொள்ளுங்கள். அது அறிவு கேட்டாத அன்பு. அது எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? நாங்கள் பரிசுத்தவான்களோடு ஒன்று சேரும் போது, நாங்கள் சபையோடு ஒன்றும் சேரும் போது, தேவனுடைய அன்பும் அன்று ஒன்று சேரும் போது, நீங்க தனியாக அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாது. சபையாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஏனால் சபைக்கே பலமாய் ஊட்டப்பட்டது அன்பு. இது அறிவு கெட்டாத அன்பு. அன்பானவர்களே, அதை அறிந்து கொண்டா வல்லவர் ஆவார்கள். நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமே தெரியுமா? உலகத்தை சிநேகிக்கிறோம். என்னை கைவிட்டாங்க பாஸ்டர், நான் 100 அன்பு செலுத்தினேன், எனக்கு 100 அன்பு செலுத்தல. அவங்க என்னை விட்டுட்டாங்க பாஸ்டர், என்னை கழட்டி விட்டுட்டாங்க, காரியம் முடிஞ்சவொடனே என்னை விட்டுட்டாங்க. அன்பானவர்களே, சபையில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால செய்யக்கூட எல்லாருமே அன்பை எதிர்பார்க்குறாங்க, எல்லாருமே ஆறுதல் எதிர்பார்க்குறாங்க. அப்போ யார் அன்பு செலுத்துறது? இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாருமே அன்பை எதிர்பார்க்குறீங்க. அப்போ யார் அன்பை கொடுக்குறது? யாரு? அன்பில் நிறைந்தவர்களாக இருந்தால் நீங்கள் பலவான் என்று தெரிவது எதில் தெரியுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, அதன் அர்த்தம் உங்களுக்கு பிரச்சனை வராதுனால உங்களோட பிரச்சனையோடு மற்றவனை பலப்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு ரூபா கூட காசு கிடைக்கல, நீங்க வாரீங்க, இன்னொருத்தனுக்கு அவனுக்கு விரும்பின லாபம் கிடைக்கல, அவன் உங்களை விட சோகமா இருக்கிறான், அவன் உங்களை விட சோகமா இருக்கிறான். யார் தெரியுமா அவனை பலப்படுத்துறது? ஒரு ரூபா கூட அவனுக்கு காசு இன்னைக்கு இல்லாம இருக்குது, அவன் தான் போய் அவனை பலப்படுத்துறது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு சகல ஆழத்திலிருந்து அவனை மேலே எடுத்துரும், சகல கவலை இருந்து மேலே எடுத்துரும். ஹல்லேலூயா. நீங்க இந்த கண்ணீரை இந்த பக்கம், இந்த கண்ணில் கண்ணீரோடு, இந்த பக்கத்தில் சிரிப்போடு, உங்களோட கண்ணீர் தொடக்க யாரும் இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களோட 2 கையில் மற்றவங்களோட கண்ணீரை தான் தொடப்பீங்க. ஆமேன், ஆமேன். இதுதான் தேவ அன்பு. தேவ அன்பு இப்படி பரிமாறும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களதான நிலைமையும் மாறிவிடும். நீங்கள் அன்பை எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் அன்பை கொடுக்கலாக மாறுங்க. அன்பை நீங்க கொடுக்காததுனால, நீங்க அன்பை நீ தேவனுக்கு அன்பு செலுத்தாததுனால, ஆண்டவரே என்னை நேசிங்க, ஆண்டவரே என்னை நேசிங்க, ஆண்டவர் பாப்பார் யாரா இவங்க இன்னும் நேசிக்க சொல்றாங்க என்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் பாப்பார் இவன் பைத்தியம் தான். முழு ஐஸ்வர்யமும் முழு பரிபூர்ணமும் தேவனும் பிதாவும் 2 பேரும் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார்கள். இப்ப அந்த கற்பனைகள் கஷ்டம் இல்ல. யாருக்கு கஷ்டம் தெரியுமா? தேவனை நேசிக்காதவளுக்கு. ஏன் வார்த்தையின்படி செய்ய முடியல? தேவனை நேசிக்கல. அவங்க நேசிச்சது மனுஷர்களை. நீங்க தேவனை நேசிச்ச அன்பானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அந்த அன்பு ஊற்றப்பட்டு, எனக்கு அன்பானவர்களை செய்ய கொடுங்க. பவுலடிகள் இப்படி அழகான வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை வேதத்தில் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களை அதிகமாய் அன்பு நான் எவ்வளோ அதிகமாய் உங்களை அன்பு செலுத்தினோனோ அவ்வளவு குறைவாய் உங்களிடத்தில் நான் அன்பு நீங்கள் செலுத்தினீர்கள். நான் அவ்வளோ அதிகமாய் உங்களை நேசித்தேன், நீங்களோ எனக்கு அவ்வளோ குறைவாய் அன்பு செலுத்தினீர்கள். நான் உங்களை அதிகமாய் நேசிச்சேன். பவுல் சொல்ற கொரிந்தி சபைக்கு, நான் உங்களை அதிகமாய் எவ்வளோ அதிகமாய் நேசிச்சனோ அவ்வளோ குறைவாய் உங்களிடத்தில் அன்பை பெற்றுக் கொண்டேன். ஆனாலும் சந்தோஷமாய், ஆமென், ஆனாலும் சந்தோஷமாய் நான் செலவு பண்ணப்படவும், செலவு செய்ய, நான் என்னை செலவு செய்யப்பட நான் விரும்புகிறேன். நான் என்னை செலவாக கொடுக்கிறேன். நான் காட்டுற அன்பு அல்ல நீங்க எனக்கு காட்டுறது.
சில எங்களை தூக்கி போடுகிறீர்கள், ஆனால் உங்க மீது அன்பு செலுத்துகிறீர்கள். எங்க வார்த்தையை கேட்டு கேட்காதபடி வாழ்கிறீர்கள், ஆனால் உங்க மீது அன்பு செலுத்துகிறோம். சந்தோஷமாய் செய்கிறோம். ஆமென். சந்தோஷமாய் செய்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த கற்பனைகள் பாரமா இல்லை. கற்பனைகள் பாரமானது அல்ல. யாருக்கு பாரமானது தெரியுமா? அவரை நேசிக்காததுனால. முழு உள்ளத்தோடு நேசித்து அவனை நமஸ்காரித்து எத்தனை நாட்கள் தெரியுமா? இனி சூழ்நிலைக்காக மனுஷங்களுக்காக நீங்கள் ஊழியத்தை விடுகிறீர்கள். அப்படி ஒன்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லவில்லையே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறீர்கள். தேவனை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, தேவனை நீங்க நேசிக்கிறீங்கன்னா அன்பான அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. உங்களுக்கு இது பாரமானது அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அன்பு விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அன்பு உண்டானது, அன்பு உருவாக்கப்பட்டது. கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக கொடுக்கிறதுனால அன்பு இந்த உலகத்தில் உண்டானது. இந்த உலகத்துக்கு அவர் நேசித்தார். இஷ்டவேளையை நேசித்தது சரி, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது, நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. நான் எங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னது சிலுவையில் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அதை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அதில் விடுதலை இருக்கிறது, அதில் சமாதானம் இருக்கிறது, அதில் பரிபூர்ணம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மாற்கு 10வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அந்த ஒரு அழகான சம்பவம் இருக்குது. எனக்கு செய்ய கொடுங்க. ஒரு பணக்கார வாலிபன் வருகிறார் இயேசு கிறிஸ்து இடத்தில். வந்து கேட்கிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி? என்ன கேட்டாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ கற்பனைகளை கை கொள்ளு என்று. அவன் என்ன சொல்றான்? நான் சின்ன வயசுலேருந்தே கற்பனை கை கொண்டேன், சின்ன வயசுலேருந்தே கற்பனை கை கொண்டிருக்கிறேன். அவன் கற்பனை கை கொண்டான். அன்பானவர்களை, என்ன தெரியுமா பிரச்சனை? அவன் தேவனை நேசிக்கவில்லை. ஆமென். தேவனை நேசிக்கவில்லை. தேவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இது செய்கிறேன், இதுக்கு மிஞ்சி ஏதாவது இருக்கா? இப்ப கற்பனைகள் சரி, இதுக்கு மிஞ்சி ஏதாவது இருக்கா? இருக்கு, செய் கொடுங்க. கற்பனைகளை மிஞ்சி ஒன்று இருக்கா? தான் அன்பு. ஹல்லேலூயா. அது தான் உங்ககிட்ட இல்ல. நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல பழக்கம் இருக்குது. இப்ப பாருங்க 21வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். அப்புறம் நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வா. முதல்ல ஒன்று செய், இல்லாட்டி சிலுவை பாரமாயிரும். ஜோனத்தான், யாரியா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோ பாரமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் தெரியாதெல்லாம் நடக்குது. என்று நீங்கள் யோசிச்சிருப்பீர்கள். சிலுவை யாருக்கு பாரம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு பாரமா இருக்கலங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை பாரமா இருக்கவில்லை. அவர் உங்க எல்லாவற்றையும் விட பாரமான சிலுவையை சுமந்து, இங்க சிலுவை வேணா, ஒரு கம்பு, ஒரு குச்சியை தூக்கணும். ஐயோ, நீங்க அன்பு செலுத்துங்க, பாரம் விளங்காது. வேதத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார் தேவன், அவனை பார்த்து அன்பு கூர்ந்து. ஆமென். உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உங்களுக்கு குறை இருக்குது உண்மைதான், ஆனா அவன் மீது அன்பு கூர்ந்தார் தேவன். அந்த அன்பை பார்க்காமல் அவர் பார்த்தது தேவன் சொன்ன வார்த்தையை மட்டுமே. தேவனுடைய அன்பை பார்க்கல, அவர் சொன்னது அந்த வார்த்தையை பார்த்தாரு. எல்லாவற்றை விட்டு தரித்திரனை கொடு, அதைத்தான் பார்த்தாரு.
உற்று பார்த்தாரே, உற்று பார்த்தாரே, அந்த பார்வையில் அன்பு இருந்தது. ஆமென், ஆமென். உனக்கு வேண்டாம் என்று சொன்னாரே, அந்த பார்வையில் அன்பு இருக்கிறது. நிறைய பேர் அந்த அன்பை பார்க்கறங்க. நிறைய பேர் அந்த அன்பை பார்க்கறது இல்லை, கற்பனையே பார்க்கிறார்கள், வார்த்தையே பார்க்கிறார்கள். வார்த்தையை பாருங்க, வார்த்தைக்கு மேல அன்பு இருக்குது. அதே வார்த்தையில் அன்பு இருக்குது. எல்லாம் கற்பனைக்கு மேல அன்பு இருக்குதுங்க. அந்த அன்பை விட்டுட்டு கற்பனை மட்டும் நீங்க பின்பற்றுகிறதுனால தான் உலக வழிபாடுகள் மத்தியில் வாழ்கிறோம். ஏதோ செய்யணுக்காக செய்கிறோம், சபைக்கு வருவதற்காக வருகிறோம். ஆவியானவருடைய மகத்தான விடுதலை ஆதி சபையில் இருந்தது போல எங்களுடைய சபையில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் வாஞ்சிக்கிறாருங்க. ஆதி சபை எப்படி தெரியுமா இருந்தது? ஆதி சபையின் கூட்டம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? பரிசேயர்கள், யூதர்கள், கிரேக்கர்கள், விதவைகள், சப்பானிகள், நோய்க்குள்ளவர்கள் எல்லாருமே ஒரே கூட்டத்தில் இருந்தார்கள். அன்பான யூதர்களுக்கு அந்நிய ஜனங்களோடு உட்காரக்கூடாது. அங்கே வந்து ஆசாரியர்கள் சபைக்கு வந்து உட்கார்ந்தார்கள். அங்க பாவியும் அங்கே இருக்கிறார், அவனுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஆவியானவர் எல்லாரையும் அந்த அன்புக்குள்ளே ஒரே கூட்டமாய் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆமென். அவனுக்கு வந்த பிரச்சனைகளை சிம்பிளா தீர்த்துக்கிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இது என்னங்க பிரச்சனை? நமக்கு தமிழ் சிங்கள ஒழுங்கா உட்கார முடியாது, ஏழை பணக்காரன் உட்கார முடியாது, இந்த குலம் அந்த குலம் என்று பிரிந்திருக்கிறோம். ஆனால் ஆதி சபை உட்கார கூடாதவர்கள் உட்கார்ந்தார்கள், சேரவே முடியாதவர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் சமாரியாவின் வழியிலே போகிறது கூட இல்லை. சமானியர்களும் யூதர்களும் ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆதி சபை இதெல்லாம் யாத்திரமா செய்யறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் செயல்படும் போது தேவனுடைய திட்டத்துக்கு எங்களை சபையை கொண்டு போகிறார். அந்த திட்டத்துக்கு வர முடியலனா, தேவனுடைய திட்டத்துக்கு வர முடியலனா, உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை நடத்துறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு யாருக்கும் ஒன்று சொல்ல விருப்பம். தேவனை நேசிக்கிறீங்கன்னா அவருடைய கற்பனை உங்களுக்கு பாரமானதல்ல. இயேசு கிறிஸ்து தன் சீசரிடத்தில் கடைசி நாட்களை கேட்டது, என்னை அன்பு செலுத்துறியா என்று மட்டும்தான். பேதுருவிடத்திலும் கேட்டது, என்னை விசுவாசிக்கிறியா, ஊழியம் செய்யணும் சொல்லல, என்ன அன்பு செலுத்துறியா. அன்பு திரளான பாவங்களை மூடிடுங்க. நீங்க என்ன அன்பு செலுத்த, என்னுடைய பலவீனம் அவருக்கு விளங்கல. அவர் என்ன அன்பு செலுத்தினதுனால என்னுடைய பலவீனம் விளங்கவே இல்லை அவருக்கு. சகல எல்லா பாவங்களும் அது மூடிட்டோம். நாங்க திரும்ப அவரை நேசிக்கிறது இல்லைங்க. ரொம்ப நாளாச்சு அவரை நேசித்து, ரொம்ப நாளாச்சு உள்ளத்தோடு அன்பு செலுத்தி நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் எங்களோடதான உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளை நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மை, ஒரு சத்தியம், ஒரு உண்மை ஒரு மனிதனை தெளிவுபடுத்தும், ஒரு சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். ஆமென். ஒரு உண்மை ஒரு மனிதனை தெளிவுபடுத்தும், ஒரு சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். நீங்க இதை பின்பற்றுகிறீர்கள். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் தான் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்கிறார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலை நிற்கிறது, இதில் அன்பே பெரிது. கலாத்தியா 5:6 பவுல் சொல்லுகிறார், விருத்த சேதனம் செஞ்சு வேலை இல்லை, விருத்த சேதனம் செய்யாமல் வேலை இல்லை, அன்பில் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினாலே சத்தியத்தை
கை கொள்ளுங்க. அந்த அந்த அன்பு உருவாக்கத்தக்க ஆவியானோட இடைப்படுங்க, பரிசுத்தவான்களோட ஒன்று சேருங்க. ஆவியானவர் சொல்லுகிறேன், இந்த பலமான அன்பை ஆண்டவர் முழு சபைக்கு ஒன்று சேரும் போது தான் ஊற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சபையை விட்டு தனியே வீட்டில் இருந்து நீங்க அன்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானவர் சொல்றது சொல்லுகிறேன், சபையாக ஒன்று சேர்ந்து நிற்கும் போது தான் அந்த அன்பு ஊற்றப்பட்டு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அந்த அன்பு உங்களை விடுதலையாக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் மேலே தள்ளிவிடும், மேலே எடுத்துவிடும். அந்த இன்னைக்கு யூதர்கள் அன்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனா எங்களுக்கு பலமான அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. பலமான அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அது எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஏன் நாங்கள் தேவனை நேசிக்க முடியவில்லை. நாங்கள் தேவனை நேசிக்காததுனால எல்லாமே செத்துருச்சுங்க. எல்லாமே செத்துருச்சு. இந்த ஆராதனை, இந்த கூட்டங்கள் நேர முடிய வர காட்டி உள்ளம் ஏகிக்கிட்டு இருக்கிறது. இதற்கு ஆராதனை. தூக்க மயக்கத்தோட சோம்பலிலே தேவ வார்த்தையில வந்து நின்று வீட்டுக்கு போயிட்டு உங்களோட பிள்ளைகளையும் உங்களையும் நேசித்துக் கொண்டு சாப்பிட்டு குடித்து வாழ்ந்துக்கிட்டு சொல்லுகிறீர்கள். தேவனுடைய அன்பு அல்ல. இது அல்ல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்னா உங்களிடத்துல மற்றவனை நேசிக்கிற அன்பு இருக்கு. மற்றனை விடுதலை ஆக்கிற விடுதலை இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு யாவருக்கும் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். நான் 3 காரியங்கள் சொல்லுகிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். என் 2வது காரியம் சொல்லுகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். என் 3வது காரியமும் சொல்லுகிறேன், தேவன் உங்களை நேசிக்கிறார். அதே 3 கேள்வி நீங்க கேளுங்க. நீங்க தேவனுக்கு சொல்லுவோன்னா என்ன சொல்லுவீங்க? முதலாவது அதை நேசிக்கிறேன், 2வது இதை நேசிக்கிறேன். தேவன் 4வதும் தேவன் கிட்ட கேட்டா தேவன் சொல்ல நான் உங்களை நேசிக்கிறேன். ராஜா 5வதையும் கேளுங்களேன், அவரு சொல்லுது உங்களை நேசித்தார். ஆண்டவரே என்ன நேசிக்கிறீங்கன்னா என்ன கிரியை காண்பிக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சிலுவையில் அத்தனை கிரியதை காண்பிப்பார். நான் மீதி பகுதியை தேவதாசனுக்கு கொடுக்கிறேன். என் அன்பான தேவ